வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் விக்கி விலாக்ஸ். நம்ம இப்ப பாண்டிச்சேரி நோக்கி ஒரு பயணம் கிளம்பிட்டோம். திடீர்னு பிளான் போட்டு சடால நம்ம பாய்ஸோட கிளம்பியாச்சு. அப்படியே போற வழியில சென்னை டு பாண்டி நடுவுல வேற ஏதாச்சும் ஸ்பாட்ஸ் இருந்தா அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் பாண்டிச்சேரியில போய் சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். வண்டி எடுத்து 1 hour கூட அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்க போட்டாச்சு. பாய்ஸ் யாருமே காலைல சாப்பிடல. சரி கூல் குடிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க ஈசிஆர்ல ஒரு கூல் கடையில ஸ்டாப்பிங்க போட்டோம். இவங்க லேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் உசரா லைட்டா சாப்பிட்டு தான் வந்தேன். அதனால நான் மோர் வாங்கியிருந்தேன். அந்த மோரும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கூலும் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு பசங்க சொன்னாங்க. கூல்லாம் குடிச்சிட்டு அப்படியே விட்றா வண்டியை நாங்க கிளம்பிட்டோம். வந்து பாருங்க, மகாபலிபுரம் கிராஸ் ஆயிட்டோம். இன்னும் வந்து 98 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம பாண்டிச்சேரி ரீச் பண்ண. மகாபலிபுரம் தாண்டியாச்சு. சரி எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எங்களுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் மாட்டுச்சு. கல்பாக்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்துல சுத்தி வந்து ஏரி, அந்த ஏரிக்கு நடுவுல வந்து ஒரு குட்டி தீவு. அந்த குட்டி தீவுக்குள்ள வந்து ஒரு அழகான சிவன் கோயில் இருக்குன்னு ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சோம். அங்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். போற வழியில இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு வரும். அந்த பிரிட்ஜே வந்து சூப்பரா இருக்கும். ஏரிக்கு நடுவுல தான் அந்த பிரிட்ஜ் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கும் போறோம். இதுதான் அந்த கோயிலுக்கு போற ரூட். கரெக்டா இது எக்ஸாக்டா வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்துல இருந்து 14 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க பரமேஸ்வர மங்கலன்ற கிராமத்துக்குள்ளதான் அந்த கோயில் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல போர்டு எல்லாம் இருக்குங்க. ஆனா போர்டுக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது. சுத்தி வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி கிழிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இதான் வந்து என்ட்ரி. வீடியோல பாத்துக்கோங்க. ஸ்ரீ கைலாசநாதர் டெம்பிள் கல்பாக்கம்னு போட்டாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிரும். நாங்களும் அதை பார்த்து தான் போயிட்டு இருக்கோம். நல்லா ஒரு அமைதியான ஊருங்க. அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தோம். அப்படியே உள்ள போ வந்தா பாருங்க. டாக்டர் பேரு வாண்டிங்களாம் பேரு இங்க தனியா ஒரு ஆக்டர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் போட்டு அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா கோயில் செல்லுமலின்னு ஒரு போர்டு இருக்கும். அதை பார்த்து அப்படியே உள்ள போய்க்கலாம். வர வல்ல பேனர் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா அட்டகாசமா வச்சு செதற விட்டுருந்தாங்க. ஆனா இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அமைதியா சுத்தி கிரீனிஷா வயல்வெளி அது இதுன்னு சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. நாங்க ஒரு வழியா கோயில ரீச் பண்ணிட்டோம். ஒரு கோளாறு ஆகி போச்சு. நாங்க மத்தியான டைம்ல வந்ததுனால கோயில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வெயில் டைம்ல வந்ததுனால இந்த ஏரியிலயும் தண்ணியில சுத்தி காஞ்சி போய் கிடக்குது. அதுலயும் மழை சீசன் டைம் எல்லாம் வந்தா இந்த ஸ்பாட் பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் ஒரு வீடியோல பார்த்தா அப்படியே சுத்தி வந்து ஏரி ஓடுது. அந்த ஏரிக்கு மேலதான் அந்த பாலம் இருக்கு. அந்த பாலத்து மேல நடந்துதான் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகணும். பார்க்கவே செம்ம அழகா பயங்கரமா இருந்துச்சு. நான் தண்ணி இருக்கிறப்ப இந்த கோயிலோட வியூ எப்படி இருக்கும்ன்ற கிளிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் அட்டாச் பண்றேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா. நீங்க வர மாதிரி இருந்தா மழை டைம்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. இந்த வியூ பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். 9ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த கோயில் வந்து காணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 1200 வருஷம் பழமையான கோயில் இது. இந்த கோயிலோட புராணம் பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ஒளிந்து கொள்ற இடமா இருந்துச்சு அம்மன் கிட்ட இருந்து. அப்போ பார்வதி தேவி அவங்கள கண்டுபிடிச்சதாகவும் பார்வதி தேவியோட கால் தடங்களும் உள்ள இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில் இது. இந்த மாதிரி ஒரு அழகான கோயிலை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க மழை டைம்ல ஒரு வாட்டி போய் இங்க விசிட் பண்ணி பாருங்க. அந்த கோயில் பார்க்கவே அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு போயிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியா பீஸா இருக்கும். நம்ம வந்த டைம் ஆத்துலயும் தண்ணி இல்ல, கோயிலும் மூடி இருக்கு. நம்மளால சாமியும் கும்பிட முடியல. ஆனா கண்டிப்பா நான் வந்து மழை டைம் சீசன் டைம்ல கண்டிப்பா இங்க ஒரு டைம் வந்து சாமி கும்பிடுவேன். சரி ஓகே, உள்ளதான் போக முடியல. நாங்க அப்படியே வெளியிலேயே நின்று சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஆனா கண்டிப்பா ஒரு டைம் சீசன் டைம்ல இங்க வருவேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு சீரிஸாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பாண்டிச்சேரி சீரிஸ் எபிசோட் 1. எபிசோட் 2 வந்து நான் சீக்கிரமாவே போடுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸ்லாம் வந்து கவர் பண்றேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இனிமேல் நம்ம பேஜ்ல வந்து ரெகுலரா நிறைய டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்கும். சோ நம்ம வீடியோ யாரா புதுசா பாக்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து ரீச் ஆகும். See you in the next vlog. Stay tuned. Love you guys. Bye.